சற்று முன் அன்புமணி வீட்டில் குவிந்த தொண்டர்கள். அன்புமணி ராமதாஸ் வீட்டில் குவியும் போலீஸ். ஸ்டாலின் அவசர வருகை. குவிந்த தொண்டர்களால் பரபரப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் நேற்றைய தினம் கட்சியின் இளைஞரணி மகளிர் அணி சார்பாக மாநில மாவட்ட அளவிலான தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன், தலைமை நிலைய செயலாளரான அன்பழகன், சேலம் எம்.எல்.ஏ. அருள், மகளிர் அணியின் தலைவர் வழக்கறிஞர் சுஜாதா, செயலாளர் வழக்கறிஞர் தேவிகுரு செந்தில், செயலாளர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாமகவில் ராமதாஸுக்கு ஆதரவாக இவ்வளவு பேர்தான் வந்தனரா என அதிர்ச்சியுடன் கேட்க, இன்றைய கூட்டம் பற்றி விலாவாரியாக விமரித்தனர் பாமக வட்டாரங்கள். அது மட்டுமல்லாமல் பொதுவாக பாமக கூட்டங்களில் அன்புமணியை பக்கத்தில் வைத்து கொண்டுதான் ராமதாஸ் பேசுவாராம். ஆனால் நேற்றைய தினமோ பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தனை பக்கத்தில் வைத்து கொண்டு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் அவர்கள், நம்ம கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை, கட்சி எப்பவும் போல சிறப்பாகவே செயல்படுகிறது, நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, இங்கே வந்திருக்கும் மகளிர் மற்றும் மாணவர் அணியினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 1000 பேரை கட்சியினர் உறுப்பினராக சேருங்க, நாம் தனித்தே போட்டியிட்டாலும் கூட 50 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும், அதற்கான ட்ரிக்ஸ் எங்கிட்ட இருக்குது, அதை அப்புறமா சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறதை மட்டுமே செய்யணும், கட்சியில் அப்படி குழப்பம் இப்படி குழப்பம் இருக்குது, அவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவாங்கன்னு சொல்கிறத எதையும் நினைக்காதீங்க, ஒரு குழப்பமும் இல்லாமலேயே நம்ம கட்சி செயல்படும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த கூட்டம் முடிந்தவுடன் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை அழைத்து தனியாகவும் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினாராம். டாக்டர் ராமதாஸின் இவர் இந்த மூவ்கள் பற்றி பாமகவின் மூத்த தலைவர்கள் நம்மிடம் கூறுகையில், பாமகவில் பிளவு என்பதை இனி தவிர்க்கவே முடியாது என்ற நிலை வந்துவிட்டதாம். முதலில் அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் சிலரை அடுத்தடுத்து நீக்கும் முடிவுக்கு வந்துவிட்டாராம் ராமதாஸ். ஆனால் மற்றொரு பக்கமோ அன்புமணியின் ஆதரவாளர்கள் ராமதாஸ் இப்படித்தான் செய்வார் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். இன்றைக்கும் கூட எங்களது ஆதரவாளர்கள் சிலர் தைலாபுரம் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அங்கே நடந்ததை லைவாக அப்படியே அன்புமணிக்கு தெரியப்படுத்தி வந்தனர் என்றும் கூறியதுடன், விரைவில் பாமகவில் இருந்து நிறுவன தலைவர் ராமதாஸை நீக்கும் அறிவிப்பை தலைவர் அன்புமணி அறிவிக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்றும், ஏனெனில் பாமகவில் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அணிகளில் பொறுப்பாளர்களில் 80%க்கும் அதிகமானோர் அன்புமணியிடம் பக்கமே இருக்கின்றனவாம். இதனால் அன்புமணியின் அறிவிப்பு தான் செல்லுபடியாகும் என்கின்றனர் அந்த வட்டாரத்தில் சிலர். அதே நேரத்தில் பாமகவில் அப்பா மகன் இடையே சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என நாம் கேட்டதற்கு, அப்படியான ஒரு நபர் இப்போதைக்கு பாமகவில் இல்லை என்பதுதான் நிஜம். ஜி.கே. மணிதான் இருவருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதாக பேட்டி தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இத்தனை குழப்பத்துக்குமே ஜி.கே. மணிதான் காரணம் என்றும் ஒரு சில குரூப்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டு வருகிறது என்று சில தகவல்களும் பரிமாறி வருகிறது.